மனதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஒரு வழியாக விஜய் காவேரிக்காக மட்டுமே சீரியல் பார்க்குற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக விஜய் தாத்தா பாட்டி எல்லாரையுமே சமாதானப்படுத்திடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட வந்து சொல்லுவார், காவேரி எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு வா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம எல்லோரும் இங்கே சேர்ந்துருக்கலாம், அதனால வந்துட்டு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இது நல்லா உதவும், ப்ளீஸ் கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி அதே மாதிரி போய் சாரதாவை கூப்பிடுவாங்க. அம்மா உள்ளே வாங்கம்மா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா, என்ன காவேரி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக புரியல, விஜய் தம்பியே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எனக்கு கண்டிப்பாக இதுங்களோட வந்து ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இதெல்லாம் என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி சாரதா ரொம்ப கோவப்பட, உடனே விஜய் வந்து, அத்தை தயவு செய்து நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, அவங்கள இந்த நைட்டு வெளியில் விட்டாலும் திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, அந்த பையன் என்ன சொன்னான், உண்ணாவிரதம் இருப்போம், நாங்கள் இந்த இடத்த விட்டு காலியே பண்ண மாட்டோம், இம்மீடியட்டாக எனக்கு காசு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு அவன் பின்னாடி யாரோ இருந்து அவனை ட்ரிகர் பண்ணுறாங்க, அதோட பேச்சு தான் அவனுக்கு எல்லாமே இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு, அது என்ன ஏதுங்கிறது அவன் வந்து நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் அவங்க மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அதனால் தயவு செய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் இந்த ஒரு நைட்டு மட்டும் நம்ம வீட்டில் இருக்கலாம், நாளைக்கு வந்து என்ன ஏதுங்கிறத பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம், இன்றைக்கி ஒரு நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, என்னை நீங்கள் நம்புறீங்கன்னா உள்ளே வாங்க, தயவு செய்து நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே சாரதா, தம்பி நீங்கள் ஏன் கையெடுத்து கும்பிடுறீங்க, எங்களோட பிரச்சனையை நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் எடுத்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க, யாருமே எங்களுக்காக இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, தாத்தா பாட்டிக்கிட்டெல்லாம் இப்படி வந்து பேச்சு வாங்கணும், அவங்க முன்னாடிலாம் இப்படி தலை குனிஞ்சு நிற்கணுமேன்னு தான் நான் யோசிக்கிறேன், ஏற்கனவே பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அதெல்லாம் யோசிக்கும் போது தான் எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது தம்பி, நாங்கள் போய் அந்த வீட்டிலே இருந்துக்கிறோமே, நாங்கள் ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்திருக்கோம்ல, அந்த சின்ன வீட்லேயே நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் வேண்டாம் தான், எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, நம்ம வீடு இங்கே இருக்கும்போது நீங்கள் அந்த வீட்டில் போய் இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, முன்னாடி வந்து ஏதோ ஒரு காலத்தில் இருந்தீங்க, அப்போ வந்து நிலைமை சரியில்லை, பட் இப்போ எல்லாருமே ஓகேவாயிட்டோம், எனக்கு ஏன் காவேரி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் காவேரியோட குடும்பமும் எனக்கு முக்கியம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் உங்களை என் அத்தையாக நினைக்கல அம்மாவாக தான் நினைக்கிறேன்னு, நான் அதனால தான் கூப்பிடுறேன், அந்த உரிமையில் தான் கூப்பிடுறேன், நீங்கள் இங்கே வந்து இருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிட, உடனே கங்கா, இல்லைங்க ப்ளீஸ் தயவு செய்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு இங்கே வரதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாட்டி எப்படிலாம் பேசினாங்க, சித்தி முகத்தை பார்க்குறக்கே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எங்கள் பிரச்சனையை நாங்களே சால்வ் பண்ணிக்கிறோம் விஜய், நீங்கள் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, குமரன் மாமா இருந்திருந்தாலாவது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருப்பார், இப்போ அவரும் இல்லாமல் எல்லா பிரச்சனையும் உங்கள் தலையில் வந்து விழுந்துருச்சு, எல்லாத்தையும் நீங்களே பார்க்குற மாதிரி இருக்குது, நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணதே பெரிய விஷயந்தான், நாங்கள் இப்போ கிளம்புறோம் விஜய் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல, ஐயோ ப்ளீஸுங்க தயவு செய்து எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்திட்டையும் நான் தனித்தனியாக போய் கெஞ்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு நைட் மட்டும் உள்ளே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும், நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, காவேரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இந்த நிலைமையில் எனக்கு இந்த முடிவை தவிர வேறு எதுவுமே எடுக்க முடியல, ஏன்னா உங்களோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம், உங்களோட ஹெல்த்தை விட உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைங்க மேலே நல்ல அக்கறையில் தான் சொல்கிறேன், தயவு செய்து 2 பேர் உள்ளே வாங்க, காவேரி எல்லாத்தையும் அழைச்சிட்டு உள்ளே வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விஜய் உள்ளே போயிடுவார். உடனே யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க, விஜய் இந்தளவுக்கு பேசினதுமே அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து எல்லாருமே உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் போய் தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லார்ட்டையும் கொஞ்சம் நார்மலாக பேசுங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள் பாட்டி, எல்லாத்தையும் கூப்பிட்டு சர்வ் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே தாத்தாவும் பாட்டியும் கேஷுவலாக வந்து பேசுவாங்க, சாரதா நீங்கள் எல்லாருமே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே போய் எல்லாருமே காவேரி ரூம்லேயே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு வருவாங்க. சித்தியும் பாட்டி 2 பேருமே சேர்ந்து எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேத்துக்கு வந்து விஜய் எதுவுமே பேசவும் மாட்டார், சாப்பாடு கொடுக்குறத பற்றி எதுவுமே பாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டார், ஆனால் விஜய் வந்து தனியாக வந்து அந்த ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுப்பாரு. உடனே அதை பார்த்துட்டு முத்துமலருக்கு கஷ்டமாயிடும், தம்பி இந்த வீட்டிலையே எங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டது, எங்களுக்கு மதிப்பும் கொஞ்சமாவது ஒரு மரியாதை கொடுத்து மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறது நீங்கள் மட்டும்தான், சாப்பாடெல்லாம் வேண்டாம் தம்பி, நாங்கள் வெளியிலேயே போய் சாப்பிட்டுக்கிறோம், கிருஷ்ணா போய் ஏதாவது வெளியில் வாங்கிட்டு வரேன்னு தான் சொன்னால், சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா, என்ன கோவந்தாலும் இந்த வயிறு மட்டும் சாப்பிடாமல் இருக்காதுல்ல, வயிறு ஏற்றுக்காது, அதனால் கிருஷ்ணாவே நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்கிறேன், நீங்கள் எங்களுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டாம் தம்பி அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லைங்க 1000 தான் இருந்தாலும் எங்களுக்கு வந்து உங்கள் மேலே கோவம் இல்லையோ, எங்கள் வீடு தேடி வந்துட்டீங்க, இங்கே இருக்கீங்க, ஒரு சக மனிதனாக வந்து மனிதாபிமானத்தோடு நானும் நடந்துக்கணும், இப்படி சாப்பிடாமல் இருக்க வைக்கிறது எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு உறுத்தலாக இருக்குது, தயவு செய்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ன மாதிரி எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு, பிளேட்ஸ்லேருந்து வாட்டர்லேருந்து எல்லாமே எடுத்து வந்து கொடுப்பாரு, நீங்கள் சாப்பிடுங்க நான் கொஞ்சம் நேரத்தில் வரேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம்
முத்துமலருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். டேய், இவர் இவ்வளோ நல்லவராக இருக்காரடா, இவர்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசாத கிருஷ்ணா. இவர் தான் நம்ம இந்த வீட்டிலேயே வந்து மதித்து கொஞ்சமாவது பேசுகிறாரு. தயவு செய்து அவர்கிட்டையும் பகையை நீ உண்டு பண்ணிக்காத. அவர்கிட்ட மட்டும் கோவமாக பேசிடாதடா. அவர் ரொம்ப நல்லவராக தெரிகிறாரு அப்படின்ன மாதிரி சொல்ல, அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா. எல்லாம் இப்படி தான் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. இதெல்லாமே அவங்களோட பிளானு. அதாவது ஒருத்தர் வந்து கோவப்படுற மாதிரியும் ஒருத்தங்க வந்து நம்மளை கூலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் இவங்க ட்ராமா ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நம்பி நீ எதுவும் அவங்க வழிக்கு போயிடாத. அவ்வளோதான், மிளகா அரைச்சி விட்ருவாங்க. இவங்க என்ன தான் சொல்ல வராங்கங்கிறத நானும் பார்க்குறேன். இவர் ஏதோ இந்த ஒரு நைட் இங்கே இருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தானே சொல்லிட்டு போயிருக்காங்க. பார்ப்போம் இவர் நாளைக்கு என்ன தான் பண்ணுறாருன்னு. இவர் நாளைக்கு இல்லை, எவ்வளோ நாள் ஆனாலும் இதுக்கு ஒரு பதில் தெரியாமல் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடவே கூடாதுமா. கொடைக்கானலுக்கே நம்ம போனாலும் அவங்க வீட்டில் போராடினாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்கே வந்து இவங்க மானத்தை வாங்கினா மட்டும்தான் அட்லீஸ்ட் மற்றவங்க முன்னாடி நம்மளுக்கு அசிங்கப்படணும், மற்றவங்க முன்னாடி கேவலப்படணுமேங்கிறக்காகவாவது நம்மளுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுவாங்க. அது போக இவங்க பார்த்து இல்லை எவ்வளோ வசதியாக இருக்காங்கன்னு. சரியான கோடீஸ்வரங்கம்மா. இவங்க கிட்ட இல்லாத பணமே கிடையாது. காவேரின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருல காவேரிக்காகவும் காவேரி குடும்பத்துக்காகவும். ஸோ அவங்களுக்கு நம்ம ஏன் கஷ்டப்படுத்த போகிறோம்? நம்ம காசை மூஞ்சில் தூக்கி விட்டு எரிஞ்சிட்டாங்கன்னா இதுக்கு மேலே அவங்கள நம்ம தொந்தரவே பண்ண மாட்டோம்ல. அதையே அவருக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி மட்டும் யோசிக்க மாட்டேங்கிறாரு. அந்த குடும்ப பாவம், அவங்க கிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படி இப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரே தவிர அந்த காசை நானே தந்துடுறேன்னு சொல்கிறாரா ஒரு வார்த்தை. இந்த பணக்காரங்களே இப்படி தான், பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப கராராக இருப்பாங்க, மற்றதெல்லாம் மட்டும் பண்ணுவாங்க. நீ சாப்பிடுமா, இதெல்லாம் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. நீ ஒன்றும் அதை பெருசாலாம் வந்துட்டு நீ ஜூம் பண்ண வேண்டாம், நீ பாட்டுக்கு சாப்பிடு அப்படின்ன மாதிரி கிருஷ்ணா கோமா சொல்லுவார். உடனே அந்த பொண்ணு சொல்லுவாங்க, சிந்து ஏன்னா இப்படிலாம் பண்ணுற, எனக்குமே இவங்களெல்லாம் பார்த்தா கஷ்டமாக இருக்குண்ணா. அந்த அக்காங்க 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நம்ம இங்கே இருக்கிறதே எனக்கு பிடிக்கலண்ணா. இப்படி அடுத்தவங்க வீட்டிலலாம் இருந்துட்டு அடுத்தவங்க கொடுக்குற சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குண்ணா. நம்ம பேசாமல் நம்ம ஊருக்கே போயிடலாம், திரும்பி இங்கே இருக்க வேண்டாம். இவங்க முன்னாடிலாம் எனக்கு நிற்கிறக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ தங்கச்சி தயவு செய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா, நம்மளோட சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ண சொல்கிற, இதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சீக்கிரமாக அண்ணா உன்னை நம்ம ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே முத்துமலர் பார்த்துட்டு கண் கலங்குவாங்க. இதுங்க 2த்தையும் இப்படி கஷ்டப்படுத்துகிறோமே, நம்ம பண்ண தப்போ நம்ம பண்ண சரியோ தெரியல, இதெல்லாம் நம்மளை பிரச்சனை பண்ணுது அப்படின்ன மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விஜய் வந்து காவேரிக்கிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க, காவேரி இந்த ஒரு நைட் மட்டும் நம்ம அவங்கள இருக்க வச்சுட்டு எதுக்காகங்க இருக்க வச்சிங்க? இந்த ஒரு நைட் இருக்க வச்சா என்ன தான் தெரிய போகுது? எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் பண்ணுறது சுத்தமாக லாஜிக்காகவே இல்லை விஜய். இங்கே அவங்க ஒரு நைட் இருக்கிறதுல நம்மளுக்கு என்ன தான் யூஸ் ஆக போகுது? அதில் என்ன தான் பெனிஃபிட் இருக்குது? இப்படி அடுத்தவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறது பார்த்தீங்களா? சித்தி சித்தப்பாலேருந்து தாத்தா பாட்டிலேருந்து எல்லாருமே எவ்வளோ முகம் சொல்லிக்கிறாங்கன்னு. இப்படி முன்ன பின்ன தெரியாதவங்கள நம்ம வீட்டிலேயே கூட்டிகிட்டு வந்து யாராவது வைப்பாங்களா? இது எந்த ஒரு நியாயம் விஜய்? நீங்கள் என்ன இப்படி ஆப்போசிட்டாக யோசிச்சுட்ருக்கீங்கன்னு கேட்க, ஐயோ காவேரி நான் யோசிக்கிறது உனக்கு சுத்தமாக புரியல. முதலாவது இவங்க யார் என்னங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இவங்க எங்கேயோ இருந்து வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் சந்தானம் தான், எங்களுக்கு பங்கு வேணும் உரிமை வேணும்னு கேட்குறாங்க. நாங்கள் கோர்ட்டுக்கும் போக மாட்டோம், டைரெக்டாக பணத்தை கொடுங்க நாங்கள் போயிடறோன்னு சொல்லி டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம அவங்க படியே நம்ம நடந்துட முடியாது. நம்மளுக்கு மானம் போகுது, பக்கத்து வீட்டில் எல்லோரும் பார்த்துருவாங்க, அக்கம் பக்கம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், சொந்தக்காரங்க முன்னாடி அவமானம் இருக்குங்கிறதுக்காக நம்ம அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு போக முடியாது. இதை நம்ம ஸ்மார்ட்டாக தான் டீல் பண்ணணும். ஏன்னா வந்து இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இன்றைக்கி நைட் அவங்கள இருக்க வச்சதுக்கு காரணமே அவங்க என்ன டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அவங்கள முடிஞ்சால் வந்துட்டு அந்த பையன்கிட்ட நான் ஏதாவது போட்டு வாங்க பார்க்குறேன். அதே மாதிரி நீயும் போய் முத்துமலர்கிட்ட ஏதாவது பேசி நைஸாக வந்துட்டு என்ன ஏதாவது விஷயமானு சொல்லி கறக்கப்பாரு. அந்த பொண்ணுக்கிட்டையும் அதே மாதிரி கேப் கொடுத்து பேச ஆரம்பி. அப்போ தான் அவங்களோட முழு சுயரூபமும் அவங்களோட பேக்ரவுண்டும் நம்மளுக்கு தெரிய வரும். அது மூலியமாகவே நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். ஏன்னா கத்தாருக்கு போய் நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அது உண்மையாக பொய்யான்றதெல்லாம் ஆராய முடியாது. அல்லது இங்கே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கும் யாரும் கிடையாது. இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ இதுக்கு ஒரே வழி, நான் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அந்த கிருஷ்ணா கிட்ட எல்லாத்தையுமே போட்டு வாங்க ட்ரை பண்ணுறேன். அவங்ககிட்டருந்து எந்த அளவுக்கு முடியுமோ இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ணுறேன். முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணணுமோ யோசிக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு, சரி போய் நீ தயவு செய்து ரெஸ்ட் எடுக்க காவேரி, இதை பற்றியே யோசித்து வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்காத, கங்காவே ரெஸ்ட் எடுக்க சொல்லு. அதே மாதிரி அத்தையும் பாட்டியும் நல்லா பார்த்துக்கோ. அவங்கள இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இங்கே கூட்டிகிட்டு வந்தது எனக்கே சங்கட்டமாக தான் இருக்குது. இப்படி எல்லோரும் முன்னாடியும் வந்து
வந்துட்டு அவங்கள அசிங்கப்படுத்தினது. நம்ம இங்கே அவங்கள கூட்டிகிட்டு வந்தது தான் முதல் தப்புன்னு நினைக்கிறேன். நம்மளும் பெசாட்டுக்கு அதே வீட்டில் இருந்திருக்கணும், அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி, அந்த வீட்டில் கண்டிப்பாக நம்மளால எல்லாருனாலையும் இருக்க முடியாது விஜய். இங்கே இதுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தது ஒரு விதத்தில் எனக்குமே சரின்னு தான் படுது. இதனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு திருப்பம் வரும்னு எனக்கும் தோணுது மனசுக்குள்ளே. என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிவின் வந்து விஜய்க்கு கால் பண்ணுவார். நிவின் கால் பண்ணதுமே விஜய், ஐயோ பிரதர், நானே உங்களுக்கு கூப்பிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே எல்லா சூழ்நிலையும் அப்படியே தலைகீழாக மாறிட்டுருக்கு. இங்கே என்னென்ன கூத்தெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு தெரியுமா பிரதர்? அந்த ஃபேமிலி மொத்தமும் வந்துட்டு இப்போ எங்கள் வீட்டில் தான் குடியிருக்காங்க. அத்தை, பாட்டி, கங்கா, காவேரி ஒரு பக்கம், இவங்க 3 பேர்த்தையும் ஒரு ரூமில் தங்க வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லு. என்ன பிரதர் சொல்கிறீங்க? அவங்க எதுக்கு நம்ம வீட்டில் வந்து இருக்கிறாங்க? சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. கொடைக்கானல்லேருந்து அவங்க எப்போ வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ ஏன் பிரதர் அதை கேட்குறீங்க? கொடைக்கானல்லேருந்து டைரெக்டாக அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே வந்துட்டு வாடகை வீட்டில் இருக்கனால பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், வீடை காலி பண்ண சொல்லிடுவாங்கங்கிறதுக்காக. அதுவும் போக அவங்க கூடலாம் வந்துட்டு இருக்க முடியாது, நாங்கள் இந்த வீட்டில் உங்கள் கூட தான் இருப்போம்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து அத்தைக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கு. இதை தெரிஞ்சு நானும் காவேரியும் போய் அங்கே போக கரெக்டாக வந்துட்டு நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். எங்களுக்கு முன்னாடியே இவங்க 3 பேரும் வந்து இங்கே நின்று நியாயம் கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேறு வழி தெரியல. எங்களுக்கான நியாயத்தை சொல்லாமல் எங்களுக்கான பங்கையும் பணத்தையும் கொடுக்காம நாங்கள் இந்த இடத்துலேருந்து போக மாட்டோம். அதுவும் போக சிவில் கேஸு கோர்ட்டு மூலிமா டீல் பண்ணால் ரொம்ப நாள் ஆகும், இழுத்தடிப்பீங்க. அதனால் இப்போவே பணம் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி இங்கே என் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து அனுப்புறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது பிரதர். பட் இது உண்மையா பொய்யா, இல்லை இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? பிகாஸ் வந்து என் சித்தப்பா இருக்கார்ல அன்பு, அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இப்படி எல்லா விஷயமும் அவருக்கு தெரியுங்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து பசுபதி இன்வால்வ் ஆகிருக்கான்னு எனக்கு 100% புரிய வருது. அதனால தான் இந்த ஃபேமிலியை இங்கே இருக்க வச்சுருக்கேன். இவங்க கிட்ட வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமா, என்ன ஏது பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பிரதர் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு கூப்பிட்ருக்கேன். நீங்கள் சந்தேகப்பட்ட மாதிரி பசுபதி வந்து இதில் இன்வால்வெல்லாம் ஆகலை. பசுபதி தான் இந்த ட்ராமாவே க்ரியேட் பண்ணியிருக்கான். பசுபதி மட்டும் கிடையாது பிரதர், உங்கள் சித்தப்பா அன்புமே இதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. அன்பு, இந்த முத்துமலர், சிந்து, இந்த கிருஷ்ணா எல்லாருமே கொடைக்கானலில் கிட்டத்தட்ட 4 தடவை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டில் ஒரு டைமு, பேக்கரியில் வந்து 2 டைமு, நம்ம வீடு இருக்கு இல்லையா, வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹவுஸ் இருக்குது, அந்த காலி வீட்டில் வந்துட்டு ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எல்லா ஃபோட்டோஸுமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ தான் வந்துட்டு என் ஃப்ரெண்டும் இன்ஃபர்மேஷன் சொன்னால், இவங்க எல்லாத்துக்கும் என்ன பழக்கமோ, இவங்கனால வந்துட்டு இந்த ஆளுங்கள்லாம் கத்தார்லேருந்து உண்மையாலுமே வந்திருக்காங்களா, இவங்கெல்லாம் கத்தார்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் அன்பும் பசுபதியும் ஹெல்ப் பண்ணுறாங்களா, அல்லது இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஆளுங்களை செட் பண்ணியிருக்காங்கன்ற டவுட்டெல்லாம் எனக்கு இன்னும் கிளியர் ஆகலை. அதெல்லாமே இன்னுமே மானிட்டர் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஃபர்மேஷன் வந்து என் ஃப்ரெண்டுமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் வந்துட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் கான்டாக்ட் இருக்குது, கனெக்ட் இருக்குங்கிறது மட்டும் 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சூப்பர் நிவின், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். இப்போ தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி தெரியுது. என் சித்தப்பாட்டெல்லாம் போட்டு வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஆளை பிடிச்சி 4 தட்டு தட்டினாலே அந்த ஆள் எல்லா உண்மையும் உளறிடுவான். அல்லது அவன் பையனை வச்சு பிளாக்மெயில் பண்ணாலே எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். பட் அது மட்டும் முக்கியம் கிடையாது. இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் சதி இருக்குது, இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, உண்மையாலுமே நம்ம மாமாவுக்கு இது 2வது ஃபேமிலி தானாங்கிறத நம்ம எல்லாமே பொறுமையாக தான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நிவின் சொல்லுவார், நான் இதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்லவா, பேசாமல் நீங்கள் அவங்க ரூமுக்கு போங்க, முத்துமலர் அவங்க ரூமுக்கு போய் சின்ன பாக்கெட் கேமரா ஏதாவது அரேஞ்ச் பண்ணிடுங்க, அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மைக் மட்டும் ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு வாங்க. அதை வந்துட்டு நம்ம ஃபோனுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி அவங்க என்ன பேசுகிறாங்க, உண்மையாலுமே இந்த பிரச்சனைக்கும் பசுபதி அன்புக்கும் சம்மந்தம் இருக்கா, இல்லை என்ன அவங்களோட நெக்ஸ்ட் மூவ்ங்கிறது கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் பிரதர் ஒரே வழி, நீங்கள் அவங்கள வந்து உங்கள் வீட்டில் இருக்க வச்சது 100% நல்ல ஐடியா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சூப்பர் பிரதர், நான் கூட வேற என்னமெல்லாம் யோசித்தேன். அன்புக்கிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த பையன் வந்து கிருஷ்ணா கிட்ட நான் ஏதாவது போட்டு வாங்க முடியுமா, ஒருவேளை அவனுக்கு சரக்கு இது ஊற்றி கொடுத்து அவன் கிட்டேருந்து உண்மையெல்லாம் வாங்கிடலாமான்ற டெக்னிக்லலாம் நான் யோசித்தேன். பட் நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியா தான். பெட்டர் வந்து நம்ம கேமராலாம் அரேஞ்ச் பண்ணக்கூடாது, ஏன்னா 2 லேடிஸ் வந்து உள்ளே இருக்காங்க. வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும், மைக்கு மட்டும் நான் உள்ளே வந்து வைக்கிறேன். அந்த மைக்லேயே கண்டிப்பாக வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிய வந்துடும். ஏன்னா அவங்க 3 பேர் தானே அந்த ரூமில் இருக்காங்க. எந்த டிஸ்கஷன் நடந்தாலும் அது அவங்க 3 பேர் மட்டும்தான் பண்ணுவாங்க. நம்ம மைக் மூலயமா ஆடியோ வந்துட்டு எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். மொபைலில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தேங்க்யூ பிரதர்னு சொல்லிட்டு நிவின் ஃபோனு கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் அந்த ரூமுக்கு போவார். ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டீங்களா, எல்லாம் ஓகேவா,
பிளேட்ஸை கொடுங்க அப்படின்ன மாதிரி வாங்கிட்டு டேபிள் கடையில் வந்துட்டு மைக்கை கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுவார். வெளியில் வந்ததுமே மொபைலை வந்துட்டு கேட்க ஆரம்பிப்பாங்க. உடனே கிருஷ்ணா சொல்லுவான், அம்மா எப்படியோ இங்கே உள்ளே வந்தாச்சு, இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. பசுபதி அங்கிள் சொன்ன மாதிரி எல்லா மூவையும் அவர் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். அவர் சொல்லியிருக்காரு, இவங்க பணத்தையே கொடுத்தாலும் நம்ம இவங்களை வந்து தொந்தரவு பண்ணி தான் ஆகணும், இவங்களோட இடத்துலேருந்து நம்ம போகக்கூடாதுன்னு. அதே மாதிரி பண்ணலாம். ஒரு வேளை நாளைக்கு பணம் கொடுக்கறக்கு கூட இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட நம்ம மயங்கிடக்கூடாது. பணத்துக்கு பணம் மேலே மேலே வந்துட்டு கேட்டு டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இவங்களை டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பசுபதி அங்கிள் எப்போ வந்துட்டு நீங்கள் போதும்னு சொல்லிட்டு நம்மளை வர சொல்கிறாரோ அப்போ தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி தம்பி, அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம், நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணுறதுக்கு தானே பசுபதி அண்ணா நம்மளெல்லாம் அனுப்பியிருக்காரு, அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். அம்மா நம்ம இதெல்லாமே வந்துட்டு நம்ம அன்புக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கக்கூடாது. அன்பு அண்ணன் வேற, விஜயோட சித்தப்பா வேற, இதெல்லாம் வந்துட்டு அன்புவை மாட்டி விட்ற மாதிரி ஆயிரும். நீ அவர்கிட்ட மட்டும் எந்த டிஸ்டன்ஸும் எந்த பேச்சும் வச்சுக்காத, அவரை பார்த்து கஞ்சாட பண்ணுறது சைகை பண்ணுறதுலாம் எதுவுமே வச்சுக்காத கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, அவரும் வந்துட்டு அப்பப்போ நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்ருக்காரு, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுவார். இதுக்கு பின்னாடி இந்த பசுபதி அன்பு தான் இருக்காங்களா, முடிஞ்சானுங்க, இது ஒரு இன்ஃபர்மேஷனே போதும், இதுங்களை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பார்.